Hi guys, welcome to Besant Technologies Velacheri Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது சிஸ்டர் ஸ்ரீவித்யா. ஸோ அவங்க எங்களோட டைப் கம்பெனியில் 7 லட்ச ரூபா பேக்கேஜுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஆஃபர் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ப்ரொஃபைலில் நோட் பண்ணால் அவங்க பிகாம் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, அவங்க பிகாம் முடிச்சுட்டு 7 LPAக்கு ஆஃபர் வாங்கியிருக்காங்க சாஃப்ட்வேர் டெவலப்பராகவே. ஸோ தாராளமாக படிக்கலாம். ஸோ அவங்ககிட்ட அவங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸ்ரீவித்யா. ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் படிச்சீங்க, எந்த இயர் பாஸ்ட் அவுட், என்ன டிபார்ட்மெண்ட்? ஸோ நேட்டிவ் மயிலாடுதுறை. ஸோ காலேஜ் வந்து குயின் மேரிஸ் காலேஜில் சென்னையில் பண்ணேன். ஸோ பிகாம் சிஎஸ் பண்ணியிருந்தேன். பிகாம் சிஎஸ் மீன்ஸ் கார்பரேட் செக்ரட்டரி. ஓகே. 2020-25 பேட்ச். 25 வெளியில வந்தீங்க. 25 வெளில வந்துட்டு 6 மந்த் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ அதில் பேக் அண்ட் முடிஞ்சோடனே சார் ஏதாச்சும் இன்டர்வியூ ட்ரை பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த இதில் ட்ரை பண்ணும்போது கேப்2 டேட்டாவில் ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போ கேப்2 டேட்டாவில் வந்து 2 days இன்டர்வியூ நடந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் டே வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் பண்ணி காட்டுற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் டே வந்து டெக்னிக்கல் ரவுண்ட்ல நான் பண்ணதை ரெப்ளிகேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சடன் சேஞ்சஸ் பண்ற மாதிரி ஃபைல் அண்ட் தென் என்ன பண்ண சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் பண்ண சொன்னது வந்து டூடு லிஸ்ட் ரிலேட்டா ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்யர்மெண்ட் வாங்குற மாதிரி ஃபார்ம்ஸ், அதுல எடிட், ஓப்பன், வியூ பண்ற ஆப்ஷன், டாக்குமெண்ட்ஸ் நிறைய அப்லோட் பண்ற மாதிரி இது எல்லாமே ஆப்ஷன் வைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பண்ணிட்டீங்க. அதை வந்து செகண்ட் டெக்னிக்கல்ல வந்து ஆல்டர் பண்ண சொன்னாங்க, ஏதாவது மாடிஃபை பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. செகண்ட் டேல வந்து நிறைய ஃபோல்டர்ஸ் அப்லோட் பண்ற மாதிரி, ஃபைல்ஸ் அப்லோட் பண்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு டெஸ்ட் ஃபைல்ல இருந்து நான் இப்ப ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணானா அது ஃபார்ம்ல ரெப்ளிகேட் பண்ற மாதிரி பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த சாய்ஸ் ஆப்ஷன்ல மட்டும் அதை எனபிள் பண்ணி காட்ட சொன்னாங்க. ஸோ இது ரெண்டும் பண்ண சொன்னாங்க. அப்புறம் HR இன்டர்வியூ ஒன் ரவுண்ட் மட்டும் வந்துச்சு, 1 hour. ஓகே, 1 hour ஜஸ்ட் ஜெனரல் டிஸ்கஷன். ஜஸ்ட் ஜெனரல் டிஸ்கஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஸோ நாலேஜ் பொறுத்து என்னோட மார்க்ஸ் லிஸ்ட் என்னென்ன தெரிஞ்சு. அந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க ப்ராஜெக்ட், உங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் நீங்க எப்படி பண்ணீங்க, அதுல என்னென்ன ஆல்டர் பண்ணீங்க, உங்களுக்கு ஃபுல் ஸ்டஃப் இருக்கா ப்ராக்டிகலா பண்றதுக்குங்கிறது மட்டும்தான் உங்களோட மேஜர் கன்சர்னா இருந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி நடுவுல வந்து ஒரு டாபிக் வந்து அவுட் ஆஃப் டாபிக் கொடுத்து அதை ரீட் பண்ண சொன்னாங்க. ரீட் பண்ணி படிச்சுட்டு அதை பண்ண சொன்னாங்க. இப்போ ட்ரைனர்ஸ்லாம் எப்படி கிளாஸ் எடுத்தாங்க, யார் எடுத்தாங்க அவங்க கிளாஸ்? பைத்தான் ஜாங்கோ வந்து ஹரிஷ் சார் எடுத்தாங்க. ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல்லுமே இம்ரான் சார் எடுத்தாங்க. நல்லா எடுத்தாங்க எல்லாரும்? எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஹெச்ஆர்ஸ்மே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. யார் யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? ஹெச்ஆர் அகிலன் சார் அண்ட் தென் ஜெயமுருகன் சார் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஃபைல்ஸ்லாம் ஷேர் பண்ணி இதுக்கு இன்டர்வியூ போறதுக்கு என்னன்னா இது இதுன்னு சொல்லி ஷேர் பண்ணாங்க ஃபைல்ஸ்லாம். ஓகே ஓகே, அந்த இதெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஜாயின் பண்ணிட்டீங்களா? எப்போ ஜாயின் பண்ண போறீங்க? ஜாயின் பண்ணிட்டேன் சார். 2 weeks. 2 weeks ஆயிடுச்சு. கம்பெனிலாம் செட் ஆயிடுச்சுங்களா? செட் ஆயிடுச்சு. ஆல் தி பெஸ்ட். ஏதாவது ஸ்ட்ரகிள், ஏதாவது சப்போர்ட்னா வாங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.